இந்த வீடியோவில் என் லைஃப்பில் எனக்கு ஒரு முக்கியமான லைஃப் லெசன் சொல்லி தந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த இன்சிடெண்ட் என் லைஃபை சேஞ்ச் பண்ணிடுச்சு. என் லைஃப்பில் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு லைஃப் லெசனை வந்து எனக்கு இந்த இன்சிடெண்ட் எனக்கு சொல்லி தந்துச்சு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அண்ட் இது எப்படி என் லைஃபே சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ் பாண்டிச்சேரியில் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம போனால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது மூலமாக நமக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த கான்ஃபரன்ஸ்க்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. ஸோ நான் இருக்கிற இடத்துலேருந்து பாண்டிச்சேரி எனக்கு கொஞ்சம் கிட்ட தான். ஸோ அதனால் சரி போயிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக. இங்கே போனால் நம்ம லைஃப்பில் நிறையா ஸோ இந்த கான்ஃபரன்ஸுக்கு போனால் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் அண்ட் நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லி நம்ம போகலான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா சரி நம்ம இது போகிறதுக்கு வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ டிக்கெட் வாங்கலாம் அப்படி சொல்லி நான் டிக்கெட் வாங்குறதுக்காக போனேன். பட் டிக்கெட் வாங்கலான்னு சொல்லி போய் பார்த்தேன்னா மொபைலில் ஸோ இந்த டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ டிக்கெட் எதுவுமே அவைலபிளாக இல்லை அப்படின்ட்டுருச்சு. ஸோ தென் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து யாராவது டிக்கெட் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க, அங்கே போனோன்னே டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி அவ்வளோ தான் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெளியே வந்துடுவீங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஸோ இந்த சான்ஸ் ரொம்பவே முக்கியமான சான்ஸ் எனக்கு. ஏன்னா ஸோ ஆக்சுவலி நான் வந்து இப்போ தான் காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுனால ஸோ இப்போ வந்து என் மைண்ட் செட் எப்படி இருக்கலாம், நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படிங்கிற போது எனக்கு வந்து எப்படின்னா தோணுச்சுன்னா சரி இந்த ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ்க்கு போனால் எனக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் டிக்கெட் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸோ டிக்கெட் கிடைக்கல. பட் டிக்கெட் கிடைக்கலன்னு விடுறது பதிலாக ஸோ எனக்கு என் மைண்டில் என்ன வந்துச்சுன்னா இந்த பாண்டிச்சேரி ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ்க்கு நம்ம போனால் ஸோ நம்ம அங்கே வந்து நிறையா வந்து ஸ்டார்ட் அப் பற்றி நம்ம நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நிறையா இன்வெஸ்டர்ஸ்லாம் வர போகிறாங்க அப்படி சொல்லி நான் பார்த்தேன். ஸோ நிறையா வந்து ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணுற ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வராங்க. ஸோ அதனால் அவங்க பேசுறது நம்ம கேட்டால் நம்மளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு. பட் அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு டிக்கெட் வந்து இல்லை, டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. தென் நான் என்ன பண்ணேன்னா சரி டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. ஸோ டிக்கெட் புக் பண்ணுற ஆப்ஷன் இப்போ நம்மள்ட்ட இல்லை. ஸோ தென் என்ன பண்ணுறது? பட் இந்த கான்ஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ தென் நான் என்ன பண்ணேன்னா ஸோ இந்த கான்ஃபரன்ஸை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தேன். தென் நான் என்ன பண்ணேன்னா ஸோ நடத்துகிறவங்களுக்கே நான் வந்து என்ன பண்ணேன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன். ஸோ அவருக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணேன், ஹாய் என் பேர் ஆஷிக், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வரணுன்னு இருக்குது, இந்த கான்ஃபரன்ஸ்க்கான டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டேன். சரி மெசேஜ் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சா சரி அதெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டேனே. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க ரிப்ளை பண்ணாங்க, இந்த மாதிரி டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சுப்பா, டிக்கெட் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோடு நிப்பாட்டலை. தென் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேக்கப் டிக்கெட் இருக்குது, ஸோ அந்த டிக்கெட் நான் உங்களுக்கு தரேன், ஸோ வெல்கம் டு பாண்டிச்சேரி ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸ் சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மெசேஜை நான் பார்த்த பிறகு படித்த பிறகு என் லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் லெசன் கிடச்சிச்சு. நல்லா பாரு, டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. பட் நான் என்ன பண்ணேன், ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்தேன், ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ் சென்ட் பண்ணேன். நான் இந்த மாதிரி எனக்கு இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வரணுன்னு இருக்குது, பட் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப். டோர் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே நான் வந்து டோர் க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி விடலை, வேறு ஏதாவது டோர் இருக்கான்னு சொல்லி நான் தேடினேன். இதுதான் என் லைஃபே சேஞ்ச் பண்ணேன் அண்ட் எனக்கு லைஃப்லேயே ரொம்பவே ஒரு முக்கியமான லைஃப் லெசனை சொல்லி தந்த ஒரு இன்சிடெண்ட். ஸோ இனிமேல் எனக்கிட்ட வந்து யாராவது நோ சொன்னாங்கன்னா நான் டக்குன்னு கிவ் அப் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் என்ன பண்ணுவேன்னா ஸோ இவங்க நோ சொல்லிட்டாங்க, ஸோ வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா எஸ் சொல்ல வைக்க அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஸோ ரிஜெக்ஷனை நான் இனிமேல் ஈஸியாக நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ ரிஜெக்ட் யாராவது பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன். நான் வந்து கிவ் அப் பண்ண மாட்டேன். ஸோ கிவ் அப் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்னால், ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ்னால் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இந்த இன்சிடெண்ட் எனக்கு சொல்லி தந்துச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிடாதீங்க. யாராவது உங்கள்கிட்ட நோன்ட்டாங்கன்னா கிவ் அப் பண்ணிடாதீங்க, பாருங்கள் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இனிமேல் நான் வந்து என் லைஃப்பில் எப்போதுமே வந்து ஈஸியாக கிவ் அப் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு எப்பப்போலாம் கிவ் அப் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அப்போலாம் நான் வந்து இந்த ஸ்டோரியை, இந்த இன்சிடெண்ட்டை நான் மைண்டில் வரும். ஸோ தென் நான் எப்படி நான் கிவ் அப் பண்ணுவேன், வேறு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்ப்பேன், வேறு எங்கே டோர் ஓப்பனில் இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு, பட் வேறு எந்த டோர் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஸோ இதுதான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் கான்ஃபரன்ஸில் நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் அந்த வீடியோ அப்லோட் ஆகிக்கலாம். ஸோ இங்கே இருக்கும் இந்த வீடியோ போய் கிளிக் பண்ணி போய் பாருங்கள்.